ரிட்டையர்ட் ஆனால் நம்மகிட்ட கொடுத்த பிஎஃப், நமக்கு பிடிச்ச கிராஜுவிட்டி, இந்த பணத்தெல்லாம் செட்டில் பண்ணி அனுப்பணும். 18 மாதம் ஆகி போச்சுங்க. ரிட்டையர்டாக எவ்வளோ நாள் ஆச்சு? 18 மாதமாச்சு. ஒத்த பைசா கொடுக்க மாட்டேங்கிறான். தொழிலாளி பணம் யார்கிட்ட நிர்வாகத்தில் எவ்வளோ இருக்குது? ஒரு தொழிலாளி ரிட்டையர்ட் ஆனார்னா 40 லட்சம் இருக்குது, 30 லட்சம் இருக்குது. 30 லட்சம் 40 லட்சம் ரிட்டையர்டான தொழிலாளிக்கு நிர்வாகம் தர வேண்டிய பாக்கி இருக்கிறது. ஆனால் ரிட்டையர்டான தொழிலாளி ரிட்டையர்டான போய் வட்டி கடன் வாங்கி செலவழிச்சுக்கிட்டு இருக்காங்க. இதை விட கொடுமை என்ன? இப்போ நம்ம தொழிலாளிகள் நினைக்கலாம் ரிட்டையர்டான தொழிலாளி தானே பிரச்சனை அப்படின்னு. இன்றைக்கு ரிட்டையர்டான தொழிலாளிகளுக்கு பிரச்சனை என்பது நாளைக்கு எல்லாருக்குமான பிரச்சனை தான். அதாவது ரிட்டையர்டான தொழிலாளி பிரச்சனை இல்லை, தொழிற்சங்கத்தினுடைய பிரச்சனை. அதே மாதிரி ரிட்டையர்டான தொழிலாளிகளுக்கு இன்றைக்கு டிஏ மறுக்கப்பட்டிருக்கிறது. 8 வருடங்களுக்கு மேலே டிஏ கொடுக்கல. இப்போ நமக்கு 3% இந்த மாதம் சம்பளத்தில் இன்க்ரீஸ் ஆகிருக்குது. ஆனால் ரிட்டையர்டான தொழிலாளிகளுக்கு 8 வருஷமாக டிஏ கொடுக்கல. பல வழக்குகள் நீதிமன்றத்தில் நடந்துச்சு. இப்போ ஒரு கேஸு கோர்ட்டில் நடந்து ஒரு தீர்ப்பாக இருக்குது. போன மாதம் போக்குவரத்து அந்த தீர்ப்பு சம்பந்தம். இப்போ இந்த கேஸினுடைய முக்கியத்துவம் என்ன? இந்த கேஸினுடைய தீர்ப்புப்படி நிர்வாகம் டிஏ உயர்வை கொடுக்கவே முடியாதுன்னு சொல்லவே முடியாது. அதான் அந்த தீர்ப்பு. தொடர்ந்து நீதிமன்றத்தில் நிர்வாகம் சொன்ன எல்லா காரணங்களையும் தப்புன்னு கோர்ட் சொல்லிடுச்சு. இது சுப்ரீம் கோர்ட் வரைக்கும் போன கேஸு. திட்டவட்டமான தீர்ப்பு அளிக்கப்பட்டு விட்டது. டிஏங்கிறது பஞ்சப்படி என்பது தனி தொகை அல்ல, அது விலைவாசி உயர்வுக்காக கொடுக்கக்கூடியது. அது பென்ஷனுடைய ஒரு பகுதி. நீ தனித்தொகைன்னு சொல்லாத அப்படின்னு கோர்ட் சொல்லியிருக்கு. நீ பணம் இல்லைன்னு சொல்லாத. பணம் இல்லாதனா அவனோட உரிமையை பணமில்லை என்ற காரணத்தினால் நிறுத்த முடியாது. பணம் இல்லைன்னு நீ ஏற்பாடு பண்ணி கொடு, அது அவனுடைய ரைட். அப்புறம் என் விதியில் அது இருக்குது இது இருக்குலாம் சொல்லாத. உன் விதியே தப்பான விதி, உன் விதிப்படியே கொடுத்து தான் ஆகணும். அடுத்தது மறுபடியும் அப்பீல் வர்ற, இது கேவலமாக இருக்குது. அப்பீலு ரிவ்யூ பெட்டிஷனுங்கிற கோர்ட்டு கொடுக்கக்கூடிய உரிமையவே நீ தவறாக பயன்படுத்துகிற. அதனால் ஒழுங்காக தீர்ப்பை அமுல்படுத்துன்னு ஒரு கோர்ட் தீர்ப்பு சொல்லிடுச்சு. இதுக்கு மேலே நிர்வாகம் அப்பீல் போகிறதுக்கான வழி இல்லை. அதையும் மீறி அப்பீல் போனால் இதை விட ஒரு முட்டாள்தனமான கவர்மெண்ட் இருக்கவே இருக்காது. போனால் போய் 5 லட்சம் ரூபா ஃபைன் போட்டான். இந்த கேஸ்ல அப்படிதான் ஆகும். அதனால மேக்சிமம் இப்போ இருக்கக்கூடிய சூழ்நிலையில் அரசாங்கம் அப்பீல் போகிறதுக்கான வாய்ப்புகள் குறைவு. ரிட்டையர்டான தொழிலாளிகளுடைய டிஏ பிரச்சனை கூடிய விரைவில் ஒரு முடிவுக்கு வர்றதுக்கான வாய்ப்புகள் உருவாகிருக்குது. இப்போ இந்த வாய்ப்புகளை முறைப்படுத்தி நாம் பெற வேண்டி இருக்குது. தொழிற்சங்கம் இதுக்கெல்லாம் கவலைப்படாமல் இருக்க முடியாது. ஏன்னா இந்த தொழிலாளி தான் நேற்று நம்மிடம் இருந்த தொழிலாளி, நாளைக்கு நீங்களும் ரிட்டையர்ட் ஆகக்கூடிய தொழிலாளி. ரிட்டையர்ட் ஆன பிறகும் சர்வீஸில் இருக்கும்போதும் நிம்மதியாக அந்த தொழிலாளி இருக்கணுங்க. இதுதான் தொழிற்சங்கத்தினுடைய கோரிக்கை. நம்ம ஒன்று ரிட்டையர்டான தொழிலாளிகிட்ட போய் சந்தா கேட்க போகிறோமா, இல்லாட்டி ரிட்டையர்டான தொழிலாளிகிட்ட போய் டொனேஷன் வாங்க போகிறோமா? நம்ம சிஐடி ரிட்டையர்டான தொழிலாளிகிட்ட சந்தா கூட டொனேஷன்லாம் வாங்க போகிறதில்ல. ரிட்டையர்டான தொழிலாளிக்கு பிரச்சனை தீரணும். பிரச்சனை தீரணும்னா என்ன? பிரச்சனை தீர வேண்டும் என்றால் இந்த பிரச்சனையினுடைய உண்மையான தன்மை என்ன என்பதை புரிஞ்சுக்கணும். யார் புரிஞ்சுக்கணும்? ஓய்வு பெற்ற ஊழியர்கள் புரிஞ்சுக்கணும். ஓய்வு பெற்ற ஊழியர்கள் புரிஞ்சுக்கணுங்கிற அடிப்படையில் நம்ம ஓய்வு பெற்ற ஊழியர்களெல்லாம் ஒன்றா சேர்த்தோம். அவங்களுக்கு இந்த பிரச்சனை தீரணும் அப்படிங்கிற அக்கறையை விட நான் பெரிய ஆளா நீ பெரிய ஆளாங்கிற மனநிலை தான் இருக்குது. சிஐடியை பொறுத்தவரை ஓய்வு தொழிலாளர்களுடைய பிரச்சனை தீரணும். இப்போ பிரச்சனையை தீர்க்கிறதுக்கு நம்ம சில வழிமுறைகளை வைத்திருக்கிறோம். இந்த ஓய்வு பெற்ற தொழிலாளிகள் மத்தியில் சிஐடியும் ஓய்வு பெற்ற தொழிலாளிகளுடைய பிரச்சனையை தீர்க்கிறதுக்கு என்ன வழி அப்படிங்கிறத ஓய்வு பெற்ற தொழிலாளிகள்கிட்டே நம்ம பேச வேண்டியிருக்குது.
நம்ம பேசாம மைக்கில் பேசிட்டு போகிறதில்ல, ஒவ்வொரு ஓய்வு பெற்ற தொழிலாளியும் சந்தித்து இதுதான் பிரச்சனை, இன்றைக்கி பிரச்சனை தீர்வதற்கு வழி இருக்குது, பிரச்சனை தீர்வதற்கு வழி இருக்கக்கூடிய காலகட்டத்தில் எது கரெக்டான வழியோ அந்த வழியை நோக்கி ஓய்வு பெற்ற ஊழியர்கள் போகணும் அப்படின்னு சிஐடி என்ன நினைக்கிறது என்பதை ஓய்வு பெற்ற ஊழியர்கள் மத்தியில் பிரச்சாரம் செய்யணும். அப்படி பிரச்சாரம் செய்கிறது நீங்கள் சர்வீஸில் இருந்துக்கிட்டு இந்த வேலையும் பார்த்துக்கிட்டு அந்த வேலையும் பார்க்க முடியாது. அதனால் ஏற்கனவே நம்மிடம் சங்கத்தில் முக்கிய தோழர்களாக இருந்து இன்றைக்கும் சிஐடி சொன்னால் கரெக்டு என்று சொல்லக்கூடிய தோழர்களுடைய கூட்டத்தை ஒன்று நாம் நடத்துவது என்று முடிவெடுத்திருக்கோம். அது பேசும்பொழுது எல்லாம் வயதான தோழர்கள், அதனால் கொஞ்சம் சென்ற இடமா நடத்துங்கன்னு சொன்னோம். எல்லா கழகங்களிலும் ஓய்வு பெற்ற ஊழியர்களை கொண்ட கூட்டத்தை நாம் திண்டுக்கல்லில் நடத்துகிறோம்.